ஒரு 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 தனி மனிதன் சுயம்பு லிங்கமாக நிக்கணும். அதுதான் முக்கியமான செயல் வடிவம். மற்றபடி இந்த சாதகம் பாதகமாக செயல்படுறது, நமக்கு பிடிச்ச ஸ்டூடெண்ட் பிடிக்காத ஸ்டூடெண்ட் அந்த இல்லைங்க, அதெல்லாம் கிடையவே கிடையாது. இதெல்லாம் உங்களுக்கு பழைய ஞாபகத்தை கொண்டு வர்றதுக்கான நான் வந்து ரீகால் பண்ணி ஒரு உரை நிகழ்த்துறேன், தீட்சை கொடுக்குறேன். இதுதான் செயல். இது பேர் ரீகால்பாங்க. நீங்க நம்ம ஆளு, நம்ம எல்லாம் ஒன்னா பணி செஞ்சிருக்கிறோம், தெரியல, நீ உன் ஒய்ஃபு உன் குழந்தை நீ அது இதுன்னு இருக்க, நீ அது கிடையாது. நீ நம்மளோட ஆளு, நம்ம கூட பயணிச்சிருக்க, இங்க எல்லாத்திட்டையும் சக்தி இருக்கு, எல்லாத்திட்டையும் ஆற்றல் இருக்கு, நீங்க எல்லாம் பணி செஞ்சவங்க தான் அப்படிங்கிறத எனக்கு தெரியும். அதனாலதான் நம்ம வந்து பல்வேறுபட்ட செயல் வடிவத்துல பல்வேறுபட்ட ஆட்கள்கிட்ட சொல்றோம். புரியுதுங்களா? மதுரையில் எத்தனை லட்சம் பேர் இருக்காங்க? குறைந்தபட்சம் எத்தனை லட்சம் பேர் இருப்பாங்க? 35 லட்சம் பேர் இருப்பாங்களா? இல்ல 20 லட்சம் பேர் இருப்பாங்களா? எத்தனை லட்சம் பேர் இருப்பாங்க? 40 இருப்பாங்களா? இன்னும் 100 பேர் தானே இங்க இருக்கிறோம். சந்திப்பு கூட நீங்க நல்லா சரணாகதி அடைஞ்சிருக்கீங்க, நல்ல செயலை செஞ்சிருக்கீங்க. நானும் செத்துறக்கூடாதுன்னு நீங்க பல கோரிக்கை வச்சீங்கல்ல, அப்ப பாதுகாப்புக்கு ஒருத்தரை அனுப்பிதானே ஆகணும். அவ்வளவுதான். உங்களுக்கு போட்டிருக்க வாட்ச்மேன் என்னன்னு நினைச்சுக்கங்க, அவ்வளவுதான். நான் ஒரு வாட்ச்மேன், நான் ஒரு சாதாரண வாட்ச்மேன். புரியுதுங்களா? பல நாள் நீங்க அந்த சிவலிங்கத்திட்ட வச்சது அதுக்கு உண்மையிலே சக்தி இருக்குமா இருக்கு, இருப்பா உனக்கு ஒரு ஆளை போடுறேன், நீ பயப்படாம வேலை செய்ய அப்படிங்கிறது தான் அதோட வெளிப்பாடு. அதுதான் இதோட செயல். அதுக்கு நான் காரணம் கிடையாது, உங்களுடைய சரணாகதி. இப்ப இறைவனுக்கு நீங்க பேசுனது கேட்டுருச்சு, கேட்டதுனாலதான் இங்க உட்காந்துருக்கீங்க. கேட்காதவங்க இங்க இல்ல, மேலமாச வீதியில இருக்கிறாங்க நிறைய பேர்.